சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே கமாஸ் ஆயுத குறைப்பு விதியை நிராகரிப்பு, ட்ரம்பின் காசா அமைதி திட்டத்தை அங்கீகரித்து UNSC. ஆயுத குறைப்பை நிராகரிப்பதால் காசா மறுகட்டமைப்பை இழக்கும் அபாயம், WSJ எச்சரிக்கை. இந்தியாவில் SU-57 போர் விமானத்தின் முழு அளவிலான உரிமம் பெற்ற உற்பத்திக்கு ரஷ்யா தயார் என அறிவிப்பு. ட்ரம்ப் கையெழுத்திட்டாலோ இல்லையோ வெளியீடு தவிர்க்க முடியாததா அமெரிக்க சட்டம் சொல்வது என்ன? லாட்வியா பெயரை ஒளிபரப்பிய ரஷ்ய ரேடியோ அச்சத்தில் பரபரப்பு. சீனொழிவு அச்சுறுத்தலுக்கு எதிராக இங்கிலாந்து கடுமையான எச்சரிக்கை, புதிய செயல் திட்டம் அறிவிப்பு. பாகிஸ்தானின் வெளிநாட்டு பற்றாக்குறை தீவிரம், 4 மாதங்களில் 256% உயர்வு. இஸ்ரேலில் 51,000 பாலியல் வன்முறை வழக்குகள், ARCCI அதிர்ச்சி அறிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த காசா அமைதி திட்டத்தில் உள்ள ஆயுத குறைப்பு விதியை கமாஸ் திங்களன்று நிராகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் கொல்லப்பட்ட அல்லது சரணடைதல் என்ற நிபந்தனையை திணிப்பதாகவும் கமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அல் ஜசீரா முபாஷர் சேனலுக்கு அளித்த பேட்டியில் கமாஸ் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்ஸ்தான் தெரிவிக்கையில், ஷர்ம் எல் ஷேக் பேச்சுவார்த்தைகளில் எங்களை நிராயுதப்படுத்துவது பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. எங்களை கொல்லப்படவோ சரணடைக்கவோ வைக்கும் சமன்பாட்டை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரைவு தீர்மானம் குறித்து தனது கவலைகளை விவாதிக்க கமாஸ் பாதுகாப்பு சபை உறுப்பினர்களை தேர்வு கொண்டதாகவும் மேலும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க வரைவு தீர்மானம் குறித்து தனது கவலைகளை விவாதிக்க கமாஸ் பாதுகாப்பு சபை உறுப்பினர்களை தொடர்பு கொண்டதாகவும் மேலும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பாலஸ்தீன பிரிவுகள் ஐநா பாதுகாப்பு சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பை கண்டித்து வெளியிட்ட அறிக்கையில் இந்த முடிவை பாலஸ்தீன மக்களின் இனப்படுகொலையில் சர்வதேச கூட்டாண்மை என்று கடுமையாக விமர்சித்து உள்ளது. கமாஸ் எதிர்ப்புக்கு பதிலளித்த அமெரிக்காவின் ஐநா தூதர் மைக்கேல் வால்ட்ஸ் அமைதி திட்டத்தை கமாஸ் நிராகரித்தது இது ஒரு சிறந்த திட்டம் என்பதற்கான சான்று என்று குறிப்பிட்டுள்ளார். மனிதாபிமான நெருக்கடி மேலும் மோசமடைந்து வரும் சூழலில் சர்வதேச சமூகம் ஒரு நிலையான தீர்வை தேடி வருகின்றது. கமாஸின் ஆயுத குறைப்பு மறுப்பது காசாவின் மறுகட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை பாதிக்கக்கூடும் என்று அமெரிக்க பத்திரிகை ஒன்று நேற்றைய தினம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்சம் கொண்டு காசா அமைதி திட்டத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அங்கீகரித்துள்ள நிலையில் ஆயுத குறைப்பு நிபந்தனையை நிராகரிப்பது கமாஸ் தானே காசாவின் எதிர்காலத்தை தடுத்து நிறுத்தும் முடிவாக மாறலாம் என்று அந்த பத்திரிகை கூறுகின்றது. ட்ரம்பின் திட்டத்தையும் அதில் மறுகட்டமைப்பு நிதிகளையும் ராணுவமயமாக்கலிலிருந்து விடுவிப்பதை பாதுகாப்பு கவுன்சில் ஏற்றுக்கொண்டது ஒரு முக்கிய முன்னேற்றம் என WSJ மதிப்பிட்டுள்ளது. கமாஸ் தனது உறுதிமொழிகளை மதிக்க மறுப்பதால் திட்டத்தின் 2ஆம் கட்டம் தடைப்பட்டு கடந்த கால அமைதி முயற்சிகள் தோல்வி அடைந்ததை போல் மீண்டும் செய்யலாம். தேவையானால் ஒப்பந்தத்தில் இருந்து விலகும் தைரியம் அமெரிக்காவிற்கு தேவைப்படும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளது. ட்ரம்பின் திட்டத்தின் வெற்றி மறுசீரமைப்பு மற்றும் அரசியல் சலுகைகளுக்கான ஒப்பந்தத்தின் முக்கியமான பகுதியாக கமாஸ் ராணுவமயமாக்கலை ஏற்கின்றதா என்ற அடிப்படையில் உள்ளது. இந்த தீர்மானம் காசாவில் இஸ்ரேல் கண்காணிக்கும் இடைக்கால மண்டலத்தையும் மறுகட்டமைப்பு திட்டங்கள் முன்னேற்றுவதற்கும் பாதுகாப்பில் முன்னேற்றத்தை இணைக்கும் முறைமையையும் ஆதரிக்கின்றது. பாலஸ்தீன அதிகார சபை ஆழமான சீர்திருத்தங்களையும் கமாஸ் அச்சுறுத்தலை நீக்கும் நடவடிக்கைகளையும் நிறைவேற்றிய பின்னரே ஒரு சுயாட்சி அரசுக்கான நம்பகமான பாதை உருவாகலாம் என்று அது கூறுகின்றது. ஆனால் உடனடி அரசின் மாற்றத்திற்கு பதிலாக சர்வதேச பாதுகாப்பு படையின் ஆதரவுடன் ஒரு இடைக்கால நிர்வாக அமைப்பு ட்ரம்பின் திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. ஜெர்மனி இஸ்ரேல் மீதான ஆயுத தடையை நீக்கியது மற்றும் பிராந்திய அழுத்தம் குறைந்தது என்பதையும் அது பதிவு செய்துள்ளது. காசா போர் பாதுகாப்பு அமைப்பு சர்வதேச படை மற்றும் இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து பிராந்திய அளவில் விவாதம் நடைபெற்று வரும் சூழலில் இந்த UNSC தீர்மானம் ஒரு புதிய நிலையை உருவாக்கியுள்ளது. SU-57 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானத்தின் முழு அளவிலான உரிமம் பெற்ற உற்பத்தியை இந்தியாவில் செயல்படுத்த தயாராக இருப்பதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் ரஷ்யா இந்தியா பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக காணப்படுகின்றது. இந்த முன்மொழிவு இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்ட நாள் மூலோபாய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியை உள்ளூர் மயமாக்கும் முயற்சியுடன் இது முழுமையாக உடன்படுகின்றது. SU-57 போன்று மேம்பட்டு நானோ டெக்னாலஜி, அவியோனிக்ஸ், ஸ்டெல்த் பூச்சு மற்றும் மேம்பட்டு ஆயுத ஒருங்கிணைப்பு திறன்கள் கொண்டு போர் விமானத்தை உரிமம் பெற்று இந்தியாவில் உற்பத்தி செய்வது நாட்டின் விமான பாதுகாப்பு திறன்களை பெரிதும் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யா இந்த திட்டத்தை ஆதரிக்க தயாராக இருப்பது தொழில்நுட்ப பரிமாற்றம், கூட்டு மேம்பாடு மற்றும்
இணைந்த உற்பத்தி கோட்டுகளை அமைப்பதில் இரு நாடுகளும் அதிக நம்பிக்கையுடன் உள்ளன என்பதை வெளிப்படுத்துகின்றது. இது இந்தியாவின் இடைநிலை மற்றும் நீண்டகால போர் திறன்களை மேம்படுத்துவதோடு பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவு பெற முயற்சிக்கும் முக்கிய ஆதரவாக அமையும். இந்த முன்னேற்றம் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு துறைகளில் ரஷ்யா இந்திய உறவுகள் தொடர்ச்சியாக வலுப்பெற்று வருவதை உறுதி செய்கின்றது. அமெரிக்க காங்கிரஸ் எப்ஸ்டீன் கோப்புகளை வெளியிடுவதை கட்டாயப்படுத்தும் மசோதாவை பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றியுள்ளது. மசோதா தற்போது ஜனாதிபதி டிரம்பின் கையெழுத்திற்காக காத்திருக்கின்றது. அமெரிக்க சட்டத்தின்படி காங்கிரஸ் நிறைவேற்றிய மசோதாவை ஜனாதிபதி கையொப்பமிடாமல் நிராகரிக்கலாம். இது வீட்டோ எனப்படுகின்றது. அதாவது ஜனாதிபதி வீட்டோ வைத்தால் அதையே நிராகரித்தார் என்பதற்கான உரிய விளக்கத்துடன் மசோதா மீண்டும் காங்கிரசுக்கு திருப்பி அனுப்பப்படும். கூடுதலாக 10 நாட்களுக்குள் ஜனாதிபதி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் காங்கிரஸ் அந்த காலத்திற்குள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தால் பாக்கெட் வீட்டோ நடைமுறையில் வரும். ட்ரம்ப் கையெழுத்திடாமல் இருந்தாலும் காங்கிரஸ் 2 பங்கு வாக்குகளால் வீட்டோவை மீறி மசோதா ஜனாதிபதியின் கையொப்பம் இல்லாமலேயே சட்டமாகலாம். இதன் அடிப்படையில் ட்ரம்ப் கையெழுத்திட மறுத்தாலும் எப்ஸ்டீன் கோப்புகள் வெளியிடப்படும் வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது என கூறப்படுகின்றது. இதனால் இறுதி முடிவு ஜனாதிபதியிடம் இருந்தாலும் அமெரிக்க சட்டத்தின்படி எப்ஸ்டீன் கோப்புகள் வெளிப்படும் பாதையை ட்ரம்ப் முழுவதும் தடுத்து விட முடியாது என்பதே தெளிவாகின்றது. பனிப்போர் காலத்திலிருந்து செயல்பட்டு வரும் ரஷ்ய ரகசிய குறியீட்டு வானொலி UVB-76 தி பசர் என்று அறியப்படும் டூம்ஸ்டே ரேடியோ திங்கட்கிழமை ஒரு புதிய குறியீட்டு செய்தியை ஒளிபரப்பியது. அந்த அறிவிப்பில் லாட்வியா என்ற வார்த்தை இடம்பெற்றது. இதனால் சமூக ஊடகங்கள் முழுவதும் ரஷ்யா அண்டை நாடான லாட்வியாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராகின்றதா என்ற அச்சம் பரவியுள்ளது. இதன் அடிப்படையில் அனைத்து நேட்டோ நாடுகளும் ஒன்றாக இணைந்து ரஷ்யாவிற்கு எதிராக போராடும் சூழல் உண்டானால் இதுவே 3ஆம் உலகப் போர் ஏற்பட சாத்தியம் என பயத்தை அதிகரித்துள்ளது. இந்த குறியீட்டு செய்தி UVB-76 அனுப்பிய 6 குறியாக்கப்பட்ட ஒளிபரப்புகளில் ஒன்றாகும். ஆனால் யாருக்காக எந்த நேரத்திற்காக அந்த செய்திகள் அனுப்பப்படுகின்றன என்பது இதுவரை மர்மமாகவே உள்ளது. UVB-76 பனிப்போர் காலத்திலிருந்து ரஷ்ய பாதுகாப்பு அமைப்புகளுடன் தொடர்புடைய ரகசிய உத்தரவுகளை அனுப்புகிறது என நிபுணர்கள் கருதுகின்றனர். உக்ரைனின் போர் தொடரும் சூழலில் ரஷ்யாவின் இந்த மர்ம வானொலி செய்திகளில் லாட்வியா போன்ற நேட்டோ நாட்டின் பெயர் சேர்வது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஆனால் இது ரஷ்ய ராணுவத்தின் உண்மையான உத்தரவாத அல்லது ஒரு சில நேரங்களில் ஒலிக்கும் பழைய ரகசிய சிக்னலா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தின் பாதுகாப்பு சேவை நாட்டை குறிவைத்து சீனா உளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அபாயம் அதிகரித்துள்ளதாக கடுமையான எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்கு பதிலாக உளவுத்துறை அச்சுறுத்தல்களை தடுக்கும் நோக்கில் மற்றும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் பொருட்டு இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சர் ஒரு விரிவான செயல் திட்டத்தை அறிவித்துள்ளார். மேம்பட்டு சைபர் பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னோரிய கண்காணிப்பு முறைகள், அரசாங்க துறைகளுக்கு இடையிலான தகவல் பகிர்வு வலுப்படுத்தல் மற்றும் உளவுத்துறை அச்சுறுத்தல்களை விரைவாக கண்டறியும் சிறப்பு குழுக்கள் உருவாக்கப்பட உள்ளன. இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சர் கூறியதாவது, சீனாவின் தலையீடு மற்றும் உளவு முயற்சிகள் நாட்டின் ஜனநாயகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் தேசிய ரகசிய தகவல்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் அளவுக்கு விரிவடைந்து வருகின்றது. இதன் மீது உடனடி மற்றும் உறுதியான நடவடிக்கை அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இந்த புதிய நடவடிக்கை பிரிட்டனின் முக்கியமான தகவல்கள் மற்றும் முக்கிய வளங்களை பாதுகாக்க அரசாங்கம் காட்டும் உறுதிப்பாட்டை வலியுறுத்துகின்றது. இந்த அறிவிப்பு சீனாவால் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் உளவு நடவடிக்கைகள் குறித்து மேற்கத்திய நாடுகளில் நிலவி வரும் கவலைகளை பிரதிபலிப்பதோடு பிரிட்டன் தனது பாதுகாப்பு துறையில் எந்தவித தளர்வும் இருக்காது என்பதை தெளிவாக காட்டுகின்றது. பாகிஸ்தானின் பொருளாதாரம் மீண்டும் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் நடப்பு கணக்கு பற்றாக்குறை கடந்த 4 மாதங்களில் 256% உயர்ந்துள்ளது. இந்த அதிர்ச்சிகரமான உயர்வுக்கு முக்கிய காரணமாக ஏற்றுமதி வளர்ச்சி இல்லாமல் இறக்குமதி மிக வேகமாக அதிகரிப்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் வெளிநாட்டு செலவினங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதால் நாட்டின் வெளிநாட்டு நாணய கையிருப்பும் அழுத்தத்தை சந்திக்கின்றது. இதனால் பாகிஸ்தானின் பணவீக்கம், நாணய மதிப்பு மற்றும் கடன் நிலை மேலும் மோசமடையும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அரசாங்கம் இறக்குமதி கட்டுப்பாடுகளை கடுமைப்படுத்தவும் ஏற்றுமதி ஊக்குவிப்பை அதிகரிக்கவும் சில நடவடிக்கைகளை பரிசீலித்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிலைமை பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை நீண்ட காலத்திற்கு நிலையற்றதாக மாறும் அபாயத்தை மீண்டும் வெளிப்படுத்துகின்றது. இஸ்ரேலில் 2024ஆம் ஆண்டு 51,000க்கும் மேற்பட்டு பாலியல் வன்முறை வழக்குகள் பதிவாகியுள்ளதாக ARCCI அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 16,600 புதிய வழக்குகள், மேலும் சிறார் மற்றும்
இளம் பருவத்தினர் சம்பந்தமான வழக்குகள் அதிகமாக உள்ளதாகவும் பள்ளிகள், இளைஞர்கள் பணிபுரியும் இடங்கள், சிகிச்சை மையங்களில் பாலியல் வன்முறைகள் அதிகமாக இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறை, மாநில வழக்கறிஞர், கல்வி அமைச்சகம், IDF உள்ளிட்ட பல அரசு அமைப்புகள் முக்கிய தரவுகளை மறைத்துள்ளமையால் முழு நிலையை மதிப்பிட முடியவில்லை என்று ARCCI குற்றம் சாட்டுகின்றது. இது சட்டமீறல் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 10 பேரில் ஒருவரை போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கும் நிலை உள்ளது. மேலும் 2024 பாலியல் குற்ற வழக்குகளில் 81% குற்றச்சாட்டு இல்லாமல் முடிக்கப்பட்டுள்ளன. 700 குற்றச்சாட்டுகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டன. ARCCI குறிப்பிடுகையில், அரசின் தரவு மறைப்பு பாலியல் வன்முறைக்கு எதிரான தேசிய முறைகளை தடுக்கிறது என்றும் இஸ்ரேல் இந்த துறையில் பின்வாங்கும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கின்றது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்தை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.